சிகாகோ நகரின் இதயத்தில் வானத்தை தொடும் ஒரு கண்ணாடி பென்ட்ஹவுஸின் மேல் தளத்தில் ஜேம்ஸ் கிங் அமர்ந்திருக்கிறார். தோல் நாற்காலியில் ஒரு கிளாஸ் பிரீமியம் பர்பன் கையில் வைத்து அவர் பெரிய ஜன்னல்களுக்கு அப்பால் பார்க்கிறார். வெளியே மாலை வேளையில் நகரம் 1000 விளக்குகளால் பிரகாசிக்கிறது. ஒரு உயிருள்ள வரைபடம் போல ரகசியங்களும் வாழ்க்கைகளும் நிறைந்தது. ஆனால் ஜேம்ஸின் கவனம் பர்பனிலோ நகர காட்சியிலோ இல்லை. மாறாக அவருக்கு முன்னால் இருக்கும் லேப்டாப் திரையில் உள்ளது. அங்கே கட்டிடத்தின் பின்கதவில் உள்ள கேமராவின் காட்சிகள் தெரிகின்றன. இரவு காலை 8:15 மணிக்கு எமிலி என்ற பெண் வெளியே வருகிறாள். ஒரு எளிய துப்புரவு ஊழியரின் சீருடையில் மேலே ஒரு சாதாரண ஜாக்கெட் அணிந்து அவள் விரைவாக திரும்பி பார்த்துவிட்டு பின்னர் நடந்து செல்கிறாள். எமிலி எப்போதும் அமைதியாக இருப்பவள். யாருடனும் கண்ணை பார்த்து பேசாமல் தலையை குனிந்து வேலை செய்வாள். ஆனால் அவளது நடையிலோ முகபாவனையிலோ ஏதோ ஒரு விஷயம் ஜேம்ஸை பதற்றப்படுத்தியது. பல ஆண்டுகளாக மக்களின் பொய்களையும் அச்சுறுத்தல்களையும் கண்டறிய கற்ற ஜேம்ஸுக்கு எமிலியில் ஒரு மறைந்திருக்கும் உண்மை இருப்பதாக தோன்றியது. அல்லது முதல் முறையாக தனது மதிப்பீட்டில் தவறு செய்துவிட்டோமோ என்றும் அவர் நினைத்தார். எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவர் தனது ஓட்டுநரை அழைத்து எமிலியை கவனமாக பின்தொடரச் சொன்னார். 20 நிமிடங்களில் ஒரு ஆடம்பர லிமோசின் ஈரமான தெருக்களை கடந்து பழைய ஒரு கால் பகுதிக்கு நகர்ந்தது. அங்கே சிதிலமடைந்த கட்டிடங்களுக்கு இடையே எமிலி நடந்து கொண்டிருந்தாள். அவள் நம்பிக்கையுடன் ஏதோ முக்கியமான விஷயத்திற்காக அவசரப்படுவது போல நடந்தாள். ஜேம்ஸ் அவளை பின்தொடர்ந்து ஒரு பழைய கிடங்கு அருகே வந்தார். கட்டிடத்தைச் சுற்றி நடந்து ஒரு சிறிய ஜன்னல் வழியாக அவர் எட்டி பார்த்தார். அங்கே உடைந்த சுவர்கள் கொண்ட ஒரு அறையில் ஒரு பழைய வீல்சேரில் 7 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை அமர்ந்திருந்தது. அவளது முகம் வெளிரியும் களைப்பாகவும் இருந்தது. எமிலி அவளருகே மண்டியிட்டு ஒரு தாலாட்டு முணுமுணுத்தாள், குழந்தையையும் தன்னையும் ஆறுதல் படுத்த முயற்சிப்பது போல. எமிலியை பற்றி ஜேம்ஸ் முன்பு சில விஷயங்களை கவனித்திருந்தார். அவள் அவ்வப்போது பாதுகாவலரிடமோ அல்லது மற்ற ஊழியர்களிடமோ கடன் கேட்பாள். அடுத்த மாதம் திருப்பி தருகிறேன் என்று வெட்கத்துடன் கடன் வாங்குவாள். சில நாட்களில் அலுவலகத்தின் மூலையில் யாரும் பார்க்காத போது அவள் தனியாக அமர்ந்து ரகசியமாக அழுவதை ஜேம்ஸ் பார்த்திருக்கிறார். அந்த கண்ணீர், அந்த மௌனம் அவரது மனதில் ஏதோ ஒரு வலியாக இருந்தது. இப்போது இந்த குழந்தையை பார்த்தபோது எல்லாம் தெளிவாகியது. எமிலி தனது மகளுக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் கொடுத்து போராடிக் கொண்டிருக்கிறாள். அந்த நொடியில் ஜேம்ஸின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவரது வணிகம், பணம், அதிகாரம் எல்லாம் திடீரென வெறுமையாக தோன்றியது. அவரது தாயை பற்றிய நினைவுகள் மனதில் தோன்றின. இரவு முழுவதும் வேலை செய்து அவருக்கு கல்வி கொடுக்க கஷ்டப்பட்ட தாய். ஆனால் வெற்றியை தேடி நியூயார்க்கிற்கு சென்ற ஜேம்ஸ் அந்த தாயையும் அந்த அன்பையும் மறந்துவிட்டார். இப்போது எமிலியிலும் அந்த குழந்தையிலும் அவர் தனது வாழ்க்கையின் இழந்த ஒரு பகுதியை கண்டெடுத்தது போல உணர்ந்தார். மறுநாள் காலை பென்ட்ஹவுஸில் ஒரு அசாதாரண மௌனம். ஜேம்ஸ் விண்டர் கார்டனில் உள்ள மேசையில் அமர்ந்திருந்தார். முன்னால் ஒரு கையெழுத்து குறிப்பு, எந்த கையொப்பமும் இல்லாமல். அதில் எழுதப்பட்டிருந்தது, அந்த குழந்தையை சென்ட் ஹெலனா கிளினிக்கில் எதிர்பார்க்கிறார்கள், எல்லாம் முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்டுள்ளது. ஒரு பிளாஸ்டிக் கார்டும் டாக்டரின் விவரங்களும் அதனுடன் இருந்தன. எமிலி வழக்கம் போல அலுவலகத்திற்கு வந்தாள், அமைதியாக, பணிவாக. பொதுவாக அவளை புறக்கணிக்கும் பாதுகாவலர் முதல் முறையாக குட் மார்னிங் என்று சொன்னதை அவள் கவனிக்கவில்லை. அவளது மேசையில் ஒரு உரை இருந்தது. அதை படித்தபோது அவள் தரையில் அமர்ந்துவிட்டாள். பயமும் நம்பிக்கையும் கலந்த ஒரு நடுக்கத்துடன் அவள் அந்த குறிப்பை மீண்டும் படித்தாள். யாரும் ஒருபோதும் அவளுக்கு இப்படி எதையும் செய்ததில்லை. இவை அனைத்தும் உண்மையா என்று அவளால் நம்ப முடியவில்லை. 2 நாட்களுக்குப் பிறகு எமிலி தனது மகள் மாஷாவின் கையை பிடித்து ஒரு தனியார் கிளினிக்கின் இடைவெளியில் நின்றாள். மாஷா இப்போது வீல்சேரில் இல்லை. டாக்டர்கள் அவளது நோய் குணமாக வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பற்றியும் பேசினார்கள். எல்லாம் ஒரு கனவு போல தோன்றியது. எமிலியின் மனதில் கடன்களின் சுமையும் தனியாக அழுத இரவுகளும் இப்போது ஒரு வெளிச்சத்திற்கு வழிவிட்டன. அந்த மாலை ஜேம்ஸ் அவர்களை பார்க்க வந்தார். பாதுகாப்பு இல்லை, வணிகத்தின் முகமூடி இல்லை, வெறும் ஒரு மனிதனாக. மாஷாவுக்கு அவர் ஒரு பொம்மை டாக்டர் கிட் கொண்டு வந்தார். அந்த குழந்தையின் புன்னகையில் ஒரு ஒளி இருந்தது. அந்த புன்னகை ஜேம்ஸுக்கு தனது வாழ்க்கையின் இழந்த ஒரு பகுதியை மீட்டெடுத்தது போல இருந்தது. மாஷாவை காப்பாற்றிய போது அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டார். அதன் பிறகு ஜேம்ஸ் அடிக்கடி அவர்களை பார்க்க வந்தார். மாஷாவின் சிறிய கதைகளை கேட்டார், அவளது குறும்பு கேள்விகளுக்கு சிரித்தார், புத்தகங்கள் கொண்டு வந்தார். எமிலியுடன் வழிமறையும் ஒரு எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கனவு கண்டனர். ஒரு நாள் மாஷா ஒரு சிறிய கையெழுத்து அட்டையை ஜேம்ஸுக்கு கொடுத்தாள். நிறைய நன்றி, நீ என் ஹீரோ என்று அவள் எழுதியிருந்தாள். அந்த வார்த்தைகள் ஜேம்ஸின் கண்களை ஈரமாக்கின. அவர் இனி வெறும் வணிக மனிதர் மட்டுமல்ல, அன்பு செய்யவும் உதவவும் முடிந்த ஒரு மனிதர்.